இந்த இடம் ஓட்டு கிடைக்காம பார்க்கணும். நீங்க இந்த தடவை போய் ஓட்டு கேட்டு போங்களாம், அப்போ தெரியும் மக்கள் போடுவாங்க. அவங்க 5 வருஷம் போட மட்டும் இல்லை, உங்களுடைய பேச்சு திறமைகள் அத்தனையும் நீங்க என்னெல்லாம் பண்ணி அந்த ஒரு இப்படிதான் சொல்லுவாங்க. ஏங்க அந்த அம்மா காட்டிய முகம் ஓபிஎஸ்ங்க, அவரை இவ்வளவு பாடுபட்டு அதெல்லாம் நீங்க பாருங்களா, அந்த காட்சிகள்லாம் மாறி அண்ணேன்னு வந்து எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு பாருங்க. இவர் இல்லாமல் தென் மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தென் மாவட்டத்துல இருக்கிற சூழ்நிலைகள்ல ஒரு கிட்டத்தட்ட 10-12 மாவட்டங்கள் தொகுதி என்ன பிரச்சனை வந்தாலும் டிடிவி வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அதே என்டி கூட பயணிக்க விரும்புறாரு. வெறும் ஓபிஎஸ் மட்டும் வெளில வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த பெருசா டிடிவி சாரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் கேட்டுருங்க. 2021 பலம் கொண்டு இருந்தார். ஒரு 20 தொகுதிய அவர் வந்து தோல்விக்கு காரணமா இருந்தார். இப்ப அவர்கிட்ட அந்த ஆட்கள் கிடையாது சார், எழுதி வச்சிருங்க. எல்லாரும் அங்க போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடப்பாடி உறிஞ்சி 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 எடுத்துக்கிட்டாரு. இங்க இருந்து உறிஞ்சிலையே. இங்க நீங்க பாருங்க, தொண்டர்கள் அப்படித்தானே இருக்காங்க. இங்க நிர்வாகிகள் யாருக்குன்னு ஓடிக்கிட்டாங்க. நிர்வாகிகள் தான் கூட்டோன்னா பிஸ்கட் கொடுத்தோன்னா ஓடி போயிட்டாங்க. தொண்டைங்கும் போலியா, ஏன்னா தொண்டருக்கு இந்த மரியாதை கிடைக்காதனாலதான் தொண்டைங்க அண்ணன் தம்பி இருக்கான். அதனால இந்த தொண்டர்களை எல்லாம் இவர் ஏமாத்திட்டு அண்ணன் போக மாட்டார். இந்த தொண்டர்களை காக்குறது தான் அந்த உரிமை மீட்பு. அதனால கண்டிப்பா வந்து அவரு தொண்டர்களை காப்பாத்துறதுக்காக அதோடைய பணி செய்வார்.